ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ். நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ண போகிறோம். வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் க்ரீன் கலராக டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே எப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் வந்து கேன்வாஸ் எந்த ரேஷியோவில் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, டிக்டாக் எந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது. எதனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 9:16 வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்தோடனே இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும், ஜூம் ஆகும். ஜூம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லென்த்தில் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஃபோட்டோவை லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆடியோவை கிளிக் பண்ணி மியூசிக்கில் போய்ட்டு உங்கள் கேலரியில் ஏற்கனவே சேவ் ஆகிருக்க மியூசிக்கை வந்து இதில் வந்துடும். இதில் எந்த மியூசிக் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். சாங் செலக்ட் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். சாங் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா டிக் கொடுத்துருக்கோங்க. டிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் என்ன சாங்கோட லிரிக்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி டைப் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். குரோம்குள்ளே போய்க்கோங்க. போன உடனே உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லிரிக்ஸோட லைன் மட்டும் வேணுமோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தொலைதூரம் அந்த லைனில் தான் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். இப்போது வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ட்ரான்ஸ்லேட்டு, காப்பி, ஷேர். நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்ஸ்டாட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்னா கலரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் என்ன வேணும், பார்டரில் என்ன வேணும். டெக்ஸ்ட்டில் பிளாக்னால் பார்டரில் ஒயிட் இப்படி கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டில் பிளாக்கு, பார்டரில் ஒயிட் இப்படியும் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் சாங்கை. எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இவ்வளவு வருது. அதுக்கப்புறம் வேறு லிரிக்ஸ் வந்துடும். இப்படி வந்து எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து லிரிக்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாட் ஆப்பே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து மூவ் ஆகிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிறது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பட்டன் வந்து அங்கேயும் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னு, அவுட்டு, லோபு அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய லெட்டர் வந்து எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் என்ன வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கிறேன். அப்புறம் செகண்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதே ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இதேமாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா லிரிக்ஸ்லேயும் அதே மாதிரி எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்தாச்சு. மூவ் ஆகிறது, பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஷேக் ஆகிற எஃபெக்ட் ஏதாவது ஒன்று நம்ம வீடியோ கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட வீடியோ வந்து சூப்பராக அழகாக இருக்கும். எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜூம் ஆகிறது, அதுக்கப்புறம் ஷேக் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட்ரோ 2 இருக்குது பார்த்தீங்களா, 2க்கு பக்கத்தில் வந்து ரெட்ரோ ஃபஸ்ட்டு நைசிஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொடுத்துக்கிறேன். அது வந்து சும்மா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷேக் மாதிரி இதாகும். இது வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சோளவு போதும், நான் குறைச்சி வச்சுருக்கேன். டிக் கொடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த லாஸ்ட் எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி வீடியோ எண்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே வீடியோ வந்து ஃபுல்லாக எண்ட் ஆயிரும். இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இனிமேல் வந்து
இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசொல்யூஷனில் வந்து 1800p வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப வீடியோ வந்து நல்லா தெளிவாக காட்டும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகட்டும். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இன்ஷாட்டில் நார்மலாக லிரிக்ஸ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.